பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூரமானதாக இருந்தீர்கள். யோவான் ஸ்நானகன் இயேசு முன்பாக அவர் வந்திருந்தார். அவர் எப்படி வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த ஒரு பரிசுத்தவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். யோவான் பிரகாசிக்கிறவராய் வந்தார். இயேசுவும் இருளுள்ள ஜனங்களுக்கு ஒளியை கொடுக்க வந்தார். அது போல இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம், பின்பற்றுகிற நாம் இந்த பூமியிலே பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும். யோவான் ஸ்நானகன் என்ன பிரகாசமா இருந்தார், எப்படி பிரகாசித்தார் என்றால், லூக்கா 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது, அவன் இஸ்ரவேல் சந்ததியார் அநேகரை அவர் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படிதாரர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் படுத்தும்படியாக. அப்போ யோவான் ஸ்நானகன் என்ன எப்படி எரிந்து பிரகாசித்தார் என்றால், ஒரு உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்காக ஆயத்தம் படியும்படியாக அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். சத்தியத்தை குறித்து போதிக்க வந்தார், சத்தியத்துக்கு சாட்சியாக வந்தார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அநேக ஜனங்களை நாம் உத்தமமான வழியில திருப்ப வேண்டும், கர்த்தருக்காக திருப்ப வேண்டும். அதை பசுத்தமாக நாம் ஆயத்தப்பட இருக்க வேண்டும். பாருங்க, யாத்ராகம் புத்தகத்துல 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய் உணவில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை இடுவாயாக என்றார். அப்ப குத்து விளக்கு ஏதோ ஒரு நாள் அல்ல, ஏதோ சண்டேவோ மற்ற நாட்களிலோ ஈவினிங்கோ அல்ல. குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். அப்படி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் அந்த எண்ணெய் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? இடித்து பிழிந்து தெளிவான ஒரு ஒலிவ எண்ணெய் நமக்கு தேவைப்படுகிறது. தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் எப்படிப்பட்டது? எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்துல அந்த குத்து விளக்கு இருக்கிறது. ஆகவே தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு எப்போதும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, பிரகாசிக்க விளக்காக இருக்க வேண்டும். இதை குறித்து தானியேல் எழுதியிருக்கிறார். 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஞானவான்கள் ஆகாயத்து மண்டத்தில் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஞானவான்களாய் இருக்கும் போது, என்ன ஞானவான்கள்? கர்த்தரை அறிகிற அறிவே ஞானம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே அந்த ஞானம் நமக்குள்ளாக வரும்போது, தேவனை குறித்த ஞானம், தேவனை குறித்த அறிவு வரும்போது, நாம் எப்படி இருப்போம் என்றால் ஆகாய மண்டலத்துல ஒளியை போல இருப்போம் என்றார் சொல்லுகிறார். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், நீங்கள் அநேகரை தேவனுடைய சத்திய பாதையில நடத்தும் போது, நீதிநில பாதையில நடத்தும் போது, பசுத்தமான பாதையில நடத்தும் போது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் நட்சத்திரங்களை போல, ஏதோ ஒரு நாள் அல்ல, என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிக்கிற பிள்ளைகளா இருப்போம். ஆமேன். அப்படி என்றால் இந்த நட்சத்திரம் எப்போது இருக்கிறது. ஏதோ ஒரு நாள்ல, வார்த்தை ஒரு நாள் வரவில்லை, மாசு ஒரு நாள், எப்போது எப்படி வானத்தில் அது நட்சத்திரங்களை மின்னிக் கொண்டிருக்கிறதோ, வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல மக்களை திருப்பும் போது, நீதியின் பாயிலை திருப்பும் போது, ரட்சிப்பின் பாயிலை திருப்பும் போது, பசுத்தமான திருப்பும் போது, நீங்கள் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போலவும் ஆகாயமுள்ள ஒளியை போலவும் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 9, 10, 15 வசனங்களை வாசிக்கும் போது, அப்போது லெபந்தினர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களும் சிரேனே பட்டணத்திலும் சிலிசியா நாட்டரிலும் ஆசியா தேசத்தில் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள்.
அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியம் செய்யும் போது, கிறிஸ்தவ வாழ்க்கையில வரும்போது அநேக பாடுகள் உபத்திரவங்கள் வரலாம். அநேகர் நம்ம ஏளனமாய் பேசலாம். அநேக காரியங்களை குறித்து நம்ம கூட வாக்குவாதம் பண்ணலாம். ஆனாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்கள் கூடாமை போற்று. ஏனென்றால் இந்த ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். இது உலக ஞானம் அல்ல. இது உலகத்தில கற்ற ஞானம் அல்ல. இது பரத்திலிருந்து வருகிற ஞானம். பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமுள்ளதா இருக்கும், சமாதானம் உள்ளதா இருக்கும், இணக்கம் உள்ளதா இருக்கும், இரக்கத்தால் நிறைந்ததா இருக்கும், நற்கரிகளால் நிறைந்ததா இருக்கும். அதுதான் நம்ம வாசிக்கிற யாக்கோப்பு 3:17. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் பரத்திலிருந்து வருகிறது. ஆகவே தேவ ஆவி நமக்குள்ளாக வரும்போது எதிர்த்து நிற்கிறவர்களை கூடாமல் போகும். அந்த ஞானத்தையும் ஆவியும் தேவானுக்குள்ள இருக்கும் போது அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களையும் அவனால் எதிர்க்க கூடாமல் போயிட்டு என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஆவினால் நிரப்பப்பட்ட, தேவ ஞானத்தால் நிரப்பப்பட்ட ஒரு மகனாய் இருந்தான். அந்த வாலிப வயதிலேயே தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்று தேர்ந்தவராய் இருந்தார். ஆகவே தான் தேவ ஆவியான அவருக்குள்ளாக இருந்தார். அவன் விசுவாசத்துல ஒரு வல்லவல்லனாய் இருந்தான். ஆகவே தான் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஜீவியம் அநேகருடைய வாழ்க்கையை திருப்பினது என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனத்தை திருப்பினார் என்று பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்த அனைவரும் அவன் மேல் கொன்னோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். அருமையான தேவ ஜனமே, எப்போது வசனம் உங்களுக்குள்ள இருக்கிறதோ, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறதோ, அப்போது கிறிஸ்துவானவர் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் போகும்போதே உங்க முகத்தில் உள்ள ஒளி மற்றவர்களுக்கு அது பிரகாசிக்கும். அது என்ன ஒளி? சத்தியத்தின் ஒளி. சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் சத்தியம் உங்கள் மூலமாக வெளிப்படுகிறது. அநேகர் அதை பார்ப்பார்கள். அந்த சத்தியத்தை குறித்து நீங்க சொல்லும் போதே அங்கே வெளிச்சம் அந்த இடத்துல உதிக்கிறது, வெளிச்சம் அங்கே பிறக்கிறது. ஆகவே ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய முகம் எப்படி பார்க்கிறார்கள்? நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவ ஜீவியம் பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா 42:3 வாசிக்கும் போது, அவர் நெறிந்த நாரணரை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலுமா இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்க மங்கி எரிகிற ஒரு திரியை போல இருக்கலாம். இப்போது நீங்க மறுபடியும் பிரகாசிக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பிரகாசிக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். 2 பேதுரு 1:19 நம்மள வாசிக்கும் போது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கமலும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். நீங்கள நானும் இந்த வசனத்தை கவனிக்க வேண்டும். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை பிரகாசிக்க இல்லை, ஏதோ கிறிஸ்துவலா இருக்கிறோம், வந்து போறோம், நம்மளா முடிஞ்ச செய்யறோம், அப்படி அல்ல. அந்த மங்கி எரிஞ்சுக்கிற வாழ்க்கை அல்ல இது. இயேசுடைய வருகை சபீமா இருக்கிறபடியால், அவரை ஆயத்தமாக கொண்டு இருக்கிறபடியால், நீங்கள் நான் மனவாளை சந்திக்க வேண்டிய நேரம் வந்து கொண்டு இருக்கிறபடியால், இப்போது நம்ம வாழ்க்கை மங்கி எறி கூட இருக்க கூடாது. அது பிரகாசமா எரிய வேண்டிய ஒரு நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறபடியால், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கவனித்து அந்த வசனங்களை கை கொண்டு அந்த வசனங்களை விசுவாசித்து நடக்கும் போது, அந்த விசுவாசத்தை கை கொண்டு மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லும் போது, நம்முடைய வாழ்க்கை மங்கி எரிகிற வாழ்க்கையா இருக்காது, மங்கி எரிகிற திரியா இருக்காது. அது பிரகாசிக்கிற திரியாய், பிரகாசிக்கிற அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு விளக்காய் மாறும். நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறும். ஆகவே தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய வசனத்தை நீங்கள் அனுதினமும் வாசித்து உட்கொள்ளும் போது தேவனுடைய பிரகாசம் உங்களுக்குள்ள இருந்து மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஆகவே பிலிப்பியர் 2:14-15 வசனங்களை வாசிக்கும் போது, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே
குற்றமற்றவளும் கபடற்றவளும் தேவனுடைய மாசத்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த வருகைக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகள் நாம் வருகையிலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் உண்டாகணும்னா நீங்க என்ன செய்யணும், அந்த வசனத்தை கவனிக்கிறோமே, அந்த வசனத்தை ஜீவ வசனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வசனம் தான் ஜீவ வசனம், ஜீவனுள்ள வசனம், ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும். அப்படி சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள நானும் எப்படி இந்த பூமியில இருக்க வேண்டும் என்றால், கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே இந்த உலகத்திலே கோணல் இருக்குது, மாறுபாடு இருக்குது. இப்படிப்பட்டவர் மத்தியிலே நீங்கள் நான் எப்படி வாழ வேண்டும்? இந்த உலகத்திலே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற நாம், இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் நாம் இருக்கும் போது அவர் சொல்லுகிறார், யோவான் 1 உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆகவே மங்கி எறிகிற திரியை அவர் அணைக்க மாட்டார். இந்த நாளிலும் கர்த்தரத்தில் நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் அவர் மாற்ற வல்லமையுள்ள இருக்கிறார். அருமையான தேவனுடைய செருமே, வருகை சமீபமா இருக்கிறபடியால் நாம் இன்னும் மங்கி எறிந்து கொண்ட திரியாய் இருக்கக்கூடாது, மங்கி எறிகிற விளக்காய் இருக்கக்கூடாது. ஆகவே அந்த வசனத்தை கவனிக்க வேண்டும். இருள செலுத்த பிரகாசிக்கிற அந்த வசனத்தை நீங்களான கவனித்து அதை பிடித்து கொண்டு, அந்த ஜீவசனை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கும் போது நீங்களான கர்த்தர் நம்மளை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக கொடுப்பார். அநேக நீதி கொடுத்துல நாம் இருக்கும் போது கர்த்தர் நம்ம ஆகாய மனத்தில் உள்ள ஒளியை போல மாற்றுவார். இப்போது ஒப்பு கொடுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார், பிரகாசிக்க செய்வார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளியாக இயேசு. ஆக உங்க வாழ்க்கையும் இந்த நாளிலே பிரகாசிக்க செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமா உங்களுக்கு தருவராக. ஜெபம் செய்வோம். இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரை நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார் என்று பார்க்கிறோமே. ஆமாண்டவரே, நாங்களும் இந்த பூமியில எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் அநேக ஜனங்களை தேவனாகிய கர்த்தருக்கு திருப்பினது போல ஆண்டவரே, நாங்கள் அநேக ஜனங்களை உம்முடைய திருப்பும்படி உதவி செய்வீராக. நீதிமானுடைய ஞானத்திற்கு திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு எப்படி ஆயத்தம் பண்ணினாரோ, நாங்களும் இந்த வருகைக்கு நாங்களும் எங்கள் குடும்பத்தை ஒட்டார் உறவினரையும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையும் எங்கள் குடும்பமும் எங்கள் சபைகளும் எங்கள் ஊழியர்களை பிரகாசிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். அந்த அபிஷேகம் அந்த வல்லமை கொடுக்கணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே இப்போது அந்த ஒளி பிரசன்னம் இறங்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பலப்படுத்தும். இந்த மாதத்துக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் பிரகாசமாய் வாழ உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.